இன்றைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக திமுகவினுடைய ஒரு பெரிய அஸ்திரமாக ஒரு அஸ்திரத்தை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அது யாருன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம கழுதைப்புலி சீமான். ஏன் அவரை கழுதைப்புலி அப்படின்னு சொல்றேன்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். கழுதைப்புலின்றது வந்து இன்டைரக்டா விஜய் அவர்களே வந்து சீமானை கழுதைப்புலின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன் நான். எதுக்காண்டி வந்து இந்த அஸ்திரத்தை வந்து இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த காணொலி பேசுற டயத்துல வந்து அவர் கரூருக்கு வந்து போய்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நிவாரணத்தோட சேர்த்து நிவாரணம் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, அவங்க கட்சி சார்பில் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து அரசு வேலையும் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த அரசு வேலை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர் கொடுத்த ஆர்டர் பேர்ல திருமுருகன் ஒருத்தர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காப்புல கோர்ட்ல, இந்த மாதிரி வந்து அரசு வேலையெல்லாம் வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம வந்து இவர் தொடர்ச்சியாக வந்து உன் வீட்டு வாசல்ல வந்து யாராவது வந்து கேட்டாங்களா, நீ வந்து வா வா வான்னு கூப்பிட்டாங்களா, நீ எதுக்கு நீ அரசியலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி மிகவும் பழைய மாதிரி எப்படி எலெக்ஷன் முன்னாடி வந்து அவர் கத்திக்கிட்டு இருந்தாப்புலையோ அதே மாதிரி இப்போ வந்து சமீப காலமாக ஒரு 2-3 நாளா வந்து ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாப்புல. நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, இவங்க செத்து போனவங்களுக்குலாம் வந்து நீ கொடுக்குறியா, நீ வந்து செத்து போனெல்லாம் பெரிய தியாகியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் பேசுறாப்புல. அதாவது 8% வாக்கு வங்கியை வச்சுட்டு இருந்த சீமான் அவர்கள் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 5 வந்துருச்சு, 4 ஆயிடுச்சு. இன்னும் இது கீழே போய் 3ஆவும் 2ஆவும் ஆக போறதுக்கு உண்டான அந்த என்னென்ன நடக்கணுமோ எல்லா விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள எவ்வளவு தூரம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைசியா ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு வந்து சரண்டர் ஆயிருக்காப்புல சீமான் அவர்கள். சரண்டர் ஆயிட்டு இப்ப திமுக வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் பேசி எதிர்க்கணுமோ, திமுக வந்து எப்படிலாம் வந்து விஜய் அவர்களை சாடணுமோ, ஒண்ணும் கிடையாது. சிவராஜன் ஒருத்தர் இருந்தார்ல, ஒரு ஆபாச பேச்சாளர் இருந்தார் பாத்தீங்களா, இன்னும் இருக்காப்புல அவரு. அந்த ஆபாச பேச்சாளர் என்னென்ன வந்து டாஸ்க் கொடுத்து அவர் பேசினாப்புலையோ அது எல்லாத்தையுமே சீமான் அவர்கள் அந்த போஸ்டிங்கை இப்போ வந்து அண்டர்டேக்கிங் பண்ணியிருக்காப்புல. நீ வந்து பார்த்தனா உன் வீட்டு வாசல் வந்து கூப்பிட்டாங்களா, உன்னை வந்து பார்த்தா விளக்கு வச்சு கூப்பிட்டாங்களா, உன்னை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்களா, நீ யாரா வாடா போடா. இந்த ஒரு அரசியலை வந்து அவர் நிப்பாட்டணும். இந்த அதாவது வந்து எது தரப்புல இருக்கவங்களை வந்து நீ பெரிய ஆளான்னு சொல்றது, ஆம்பளையா இருந்தா வாடான்னு சொல்றது, போடா வாடான்னு பேசுறது, அசிங்கமாக பேசுறது. அப்போ உனக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ மாற்று அரசியல்னு சொல்லி பேச வந்தாலும் அப்போ உனக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரும் தரக்குறவா பேசுறது. ஓங்கோல் குடும்பம், வந்தேரி குடும்பம், தெலுங்கன்கள் இவங்க தான் நாட்டை வந்து இது பண்ணிட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க. நாயக்கர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாண்டியரை அழிச்சாங்க, நாயக்கர் வந்து இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டில் பாண்டியர் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாத வரலாறு பேசுறதும், அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியலை விதைச்சு அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியா பாண்டியன் அழிச்சது நாய்க்குங்க தெலுங்குங்க யாரு, இவங்க இது முதலமைச்சர் இருக்கக்கூடிய இவங்க குடும்பம் தான் தெலுங்கர் குடும்பம். இவங்க எந்த ஊருக்காரங்க? ஓங்கோலுக்காரங்க. ஓங்கோல இருந்து இங்க வந்து தமிழனை இது பண்ணிட்டானுங்க, நம்மள அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணிட்டு வந்திருந்த சீமானு இப்ப என்ன பண்றாரு? யாரு தெலுங்கர் யாரு ஆளக்கூடாதுன்னு சொன்னாரோ, தமிழ்நாட்டு யார் ஆளக்கூடாதுன்னு சொன்னாரோ அவர் கையை பிடிச்சி அவர் உட்கார வரைக்கும் வெயிட் பண்ணி உட்கார அளவுக்கு போயிட்டாருன்னா, அப்ப இவ்வளவு நாளா வந்து இவரை நம்பி போன அந்த இளைஞர்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. இப்ப இதுக்கு கரூர்ல வந்து இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை வந்து கொடுக்குற மாதிரி வந்து மேக்ஸிமம் ஆணை ரெடி பண்ணிட்டாங்க. இது நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சீமான் வந்து பேசுறாப்புல, அவர் கருத்தை வந்து தெரிவிக்கிறாப்புல. சரி, கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடி செத்து போனவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கொடுத்தாங்களே, அவங்க எல்லாருமே என்ன தியாகிகளா? இது வந்து யாரோட குறைபாடு? அன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு யார் கையில இருந்துச்சு? இதை பேசுவார் சீமானு. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு யார் கையில இருந்துச்சு? இந்த 41 உயிரும் பலிவானதுக்கு வந்து யார் அக்கௌண்டபிள்? யார் அக்கௌண்டபிள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து யார் செஞ்சிருக்கணும்? யார் முறைப்படுத்திருக்கணும்? லேட் ஆயிருச்சு, சரி ஓகே, அவர் வர டைம் வந்து பார்த்தா லேட் ஆயிருச்சுன்னா வந்து அந்த இடத்த கூட்டம் கூடுன்றது வந்து உளவுத்துறை கூட சொல்லியிருக்காதா? இல்ல லோக்கல் இருக்க இன்ஸ்பெக்டருக்கே தெரிஞ்சிருக்குமே, ஏசிபிக்கே தெரிஞ்சிருக்குமே. உளவுத்துறை சொல்லி வந்து அப்ப அங்க என்ன நடந்திருக்கு? அப்ப அந்த இடத்துல அரசியல் அழுத்தம் நடந்திருக்கா? அப்ப அன்னைக்கு வந்து அமைச்சராக இருந்த கரூர்ல இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இத வேணுக்குனே வந்து பண்ணாரா? இது எல்லாமே சந்தேகத்துக்கு ஏற்படுத்தல. இந்த சந்தேகம் வந்து நமக்கு வருது, ஏன் சீமானுக்கு வர மாட்டேங்குது? இப்ப பேசுவார் அதை பத்தி. அப்ப கூட ஒரு சில இடத்துல வந்து பேசினாப்புல, இப்ப பேசுவாரா?
எல்லா பழியும் தூக்கி வந்து விஜய் அவர்கள் மேலே போறாங்களே, அன்னைக்கு இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அன்னைக்கு இருந்த வந்து அரசு நிர்வாகம் என்ன பண்ணுச்சு அப்படின்ற கேள்விக்கு வந்து சீமான் வந்து கேட்கறதே கிடையாது. ஏன் வந்து இவருக்கு இன்னொரு கோவம் என்ன தெரியுமா, அவர் விஜய் அவர்கள் மேல, இதெல்லாம் வந்து விடுங்க, விஜய் அவர்கள் மேல, இந்த அரசாங்கத்து மேலையும் முதலமைச்சர் மேலையும் இது மிகப்பெரிய கோவம் என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் கத்துறமே, நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாரே. ஏன்னா அது நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், இவ்வளவு தூரம் கிழிக்கிறோம், நம்ம ஐடிவிங்க வச்சு வந்து பார்த்தோன்னா அவர் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இல்லாதவன் விட்டுட்டு ஓடணும்னு பேசுறோம், என்னென்னமோ பேசிட்டோம், அவன் குடும்பத்தையும் இழுத்தாச்சு, எல்லாத்தையும் இழுத்தாச்சு, இன்டெரக்டா வந்து பார்த்தோன்னா வந்து இவங்களும் வந்து ஒரு தெலுங்கு குடும்பம்னு சொல்லியாச்சு. இவ்வளவு தூரம் சொல்லியும் நம்மளை கண்டுக்க மாட்டானே. விஜய் அவர்கள் இவரை பேசின பேச்சுக்கு ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிட்டாப்ல, செத்து போனதை வந்து பார்த்தோன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. செத்து போனது யார் சாப்பிடுவாங்க? கழுத புலி தான் சாப்பிடும். அதனால தான் வந்து சீமான் வந்து கழுத புலின்னு சொல்லணும். செத்து போனது யார் எது செத்து சாப்பிடும்? கழுத புலி தான் சாப்பிடும். கழுத புலினால உழைச்சி சாப்பிட முடியாது. அது வீக்கர் செக்ஷன் போய் பிடிக்கும், இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு சிறுத்தை வேட்டையாடி வச்சிருக்கோம், அதை போய் திருடும் போய், இல்லை அது போட்ட மிச்சத்தை போய் சாப்பிடும். சிங்கம் வந்து பார்த்தா வேட்டையாடி வச்சிருக்க மிச்சத்தை வச்சு போய் சாப்பிடும். நிறைய கூட்டத்தை சேர்த்துக்கிறோம், கூட்டத்தை சேர்த்து கத்திக்கிட்டே தெரியும். இது எல்லாமே சீமான் பொருந்தும். எங்க பார்த்தாலும் கத்துறது, எங்க பார்த்தாலும் கத்துறது. இவர் கேட்கிறாப்புல விஜய் அவர்கள் வீட்டு வாசல் நின்று யார் கூப்பிட்டான்னு, ஓ வீட்டு வாசல் நின்று யார் கூப்பிட்டது? அண்ணன் தான் தமிழ் தேசியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி பன்னிக்கறி கதை, ஆமக்கறி கதை, இவர் நெஞ்சில தான் வந்து மேதக வந்து படுத்து தூங்குவாரு. இல்லாத கதைகள், இல்லாத புரட்டு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கனடால என்னை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க, பிடிச்சிட்டு போயிட்டு வந்து உள்ளத்துக்கு போட்டானுங்க, யாருக்குமே தெரியாதுன்னா இவர் யாருக்குமே தெரியும், இவருக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க கட்சிகளுக்கும் தெரியாது, ஒரு பொண்டாட்டி முதற்கொண்டு தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னை கனடாவில் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க, உள்ளத்துக்கு போட்டானுங்க, போட்ட உடனே வந்து ஒரு பாட்டு பாடுங்க, பாட்டு பாடின உடனே வந்து ஓகே 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 ஆஹா அப்படின்னு என்ன மாதிரி இது? எவ்வளவு கட்டுக்கதைகள், எவ்வளவு தூரம் வந்து ஒரு தமிழ் தேசியத்தையும் ஈழத்தமிழ் விஷயத்தையும் வந்து நீர்த்து போக வைத்தது தான் அந்த சீமானவர். இவர் இன்னைக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அடிமையாகி ஒரு புழு போல நெளிஞ்சு அங்க உழிஞ்சு அந்த வித்தை காட்டி சம்பாதிக்கிற அளவுக்கு போயிட்டாப்ல சீமான். ஏன்னா நாளாயிருச்சு, அடுத்து வந்து பார்த்தா 2 ஆட்சி எவனா மதிப்பானா? அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுங்களேன் 2% வாங்குற கூட பெரிய விஷயமாயி போயிடும். அப்ப யார் மதிப்பா? ஏகலைவன் கிட்டத்தட்ட வந்து சீமான் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த ஏகலைவன் வந்து அவ்வளவு தூரம் வந்து வேதனைப்பட்டு வந்து வீடியோ போடுறாப்புல. நாங்க மாண்புக்காக நான் போனேன்னு சொல்லி வந்து உதயநிதி கூட போய் உட்காந்தேன், மாண்பு அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்லி. வைகோ அவர்களும் திமுகவும் என்ன மாண்புல பேசுவாங்கன்னு தெரியும். இவங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க, அவங்க இவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. நாதஸ்வரம் வாசிக்கிற வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி பேசினாப்புல கருணாநிதி அவர்களை, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வைகோ அவர்கள் நாதஸ்வரம் பார்க்குற வேலைக்கு போடா அப்படின்னு மாதிரிலாம் வந்து சொன்னாப்புல. அதான் மாண்பு. அதே வைகோ அவர்கள் வந்து பார்த்தா பிடிச்சி போய் வந்து கூட வந்து பக்கத்தை உட்காரச்சாப்புல யாரு? அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள். இப்படி பேசுறவர் என்ன பண்ணாப்புல, அதே ஸ்டாலின் அவர்கள் கையை பிடிச்சி மூஞ்சில வச்சு வந்து பார்த்தா ஸ்டாலின் இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாப்புல. இதுதான் வந்து மாண்பு. அங்க இதுதான் வந்து திமுக மாண்பு. இந்த மாண்பை காப்பாத்துறதுக்கு வந்து நீங்க போனீங்கன்னு சொல்லி ஏகலைவன் அவர்கள் வந்து அவ்வளவுதான் வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. ஸோ சீமான் அவர்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. புது ரூட்டு எடுத்து திமுகவுடைய வந்து பார்த்தோன்னா பி டீம் இல்லை, அது வந்து கழிவறை டீமாக வந்து அவர் மாறி இன்னைக்கு இந்த முதலமைச்சரையும் சரி இந்த ஆட்சியும் சரி விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் தரைக்குறவாக அவர் குடும்பத்தை பற்றியும் அவருடைய தனிநபர் பற்றியும் பேசி அசிங்கப்படுத்துற வேலையை வந்து சீமான் பார்த்துட்டு இருக்கு. அப்படி இந்த கழுத புலி பார்த்துட்டு இருக்கு. யார் ஏவன கழுத புலி? திமுக ஏவன அந்த கழுத புலியாக இன்றைக்கு சீமான் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் வந்து இன்னைக்கு எல்லா சமூக வலைதளத்திலையும் வந்து எல்லா மக்கள்னாலையும் வந்து ரொம்ப ஒரு சில பேர்லாம் ரொம்ப வருத்தம் தெரிவித்து பார்க்குறாங்க. என்னடா இது தமிழ் தேசியம், நம்ம இவர்களாம் சில்லறை செதற விட்டோமேடா அப்படின்னு நினைச்சு வருத்தத்தோடையும் பார்க்குறாங்க. சில பேர் கோவத்தோடையும் பார்க்குறாங்க. சில பேர் வந்து இவனுக்கு வந்த அந்த 4% ஓட்டு போட்டவனு எங்கேயா சிக்கிறானா அவனையும் 2 சாத்துன்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு மக்களுடைய மனநிலையா இருக்கு. நன்றி, வணக்கம்.